Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி கேட்டிங்கன்னா January 4th நிஃப்டி அண்ட் பேங்க் டு டெய்லி டு ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த மார்னிங் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா கேப் டவுன் கொடுத்ததுன்னா மினிமம் டிமாண்ட் ஜோன்ல வந்து 6 வரைக்கும் கரெக்ஷன் கொடுக்கலாம் சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது நியூட்ரல் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்தா. ஸோ அந்த கரெக்ஷன் ஆனது நமக்கு டிமாண்ட் ஜோன்ல சப்போர்ட் எடுத்துருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நாளைய மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபார் ரீசன் சொல்லி பார்க்கும்போது நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு ஷார்ப்பான கரெக்ஷனை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் நமக்கு கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா மோஸ்ட்லி நமக்கு அந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைய மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா மோஸ்ட்லி நமக்கு அந்த கரெக்ஷன் ஆனது கன்வியூஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் நமக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு இந்த ரேஞ்சுக்கான டாப்பை கட் பண்ணும்போது நம்ம தாராளமாக புல்லிஷ் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். அதை பொறுத்தல எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மைனர்ஸுக்கு ரேட்டஸ்மெண்ட் 38 கட் பண்ணும்போது ரேஞ்ச் மார்க்கெட்டுக்கான டார்கெட் 61 78 வரைக்கும் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷன் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ஷனுக்கான வேரியேஷனை பார்க்கலாம். நாளை மார்க்கெட் நமக்கு கேப்னு கொடுக்கும்போது நம்மளுடைய இமீடியட் டார்கெட் 61 இருக்கும். இந்த இடத்துல நமக்கு 61 ஒரு சாலிடான சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஃபார் ரீசன் சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு நடந்த இந்த கன்சல்டேஷன் ஆனது கிட்டத்தட்ட ஒரு டயகனல் வேரியேஷன் கிடைச்சதுனால இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய கரெக்ஷனும் அந்த டயகனல் ஆனது கன்வியூஷன் நடக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். இன்கேஸ் ஒரு சாலிடான ஸ்ட்ரக்சரோ மார்க்கெட் 61 கட் பண்ணால் மட்டும் நீங்கள் ஃபர்தராக கரெக்ஷன் கன்வியூஷன் இருப்பாருங்க. அதுக்கான அடுத்த டார்கெட்டை பொறுத்தல 21,407 78 21,361 வரைக்கும் வரலாம். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். முன்ன சொன்ன மாதிரி மார்க்கெட் நமக்கு 61 சப்போர்ட் இருக்கும்போது அந்த டயகனலை பொறுத்தளவு நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷனோட மார்க்கெட் க்ளோசிங் வைக்கலாம். ஸோ இதான் நமக்கு கேப் டவுன் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ரெண்டு வேரியேஷன். இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்ததுன்னா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த ஹையை கட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா நீங்கள் சிங்குடைய ஹைக்கும் இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த பாடத்துக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு எப்போ 38 கட் பண்ணுதோ அவங்களோட டார்கெட்டை 61 78 வரைக்கும் கொண்டு போகலாம். அதை பொறுத்து நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணும். ஸோ இதான் நமக்கு நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் டீயை பொறுத்தவரை மார்னிங் நமக்கு டிமாண்ட் ஜோனை கட் பண்ணால் மட்டும் ஃபர்தர் கரெக்ஷன் கன்வியூஷன் எதிர்பார்த்திருந்தோம். இன்கேஸ் மார்க்கெட் நமக்கு அந்த டிமாண்ட் ஜோனில் சப்போர்ட் இருக்கும்போது மினிமம் நமக்கு 38 வரைக்கும் புல் பேக் கொடுக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அந்த மாதிரி புரிஞ்சா சொல்லி பார்க்கும்போது நமக்கு கரெக்ஷன் கொடுத்தாலும் டிமாண்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு மைனர் புல் பேக்கோட க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ அது எவ்வளோ தூரம் போயிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது சிங்குடைய ஹைக்கும் சிங்குடைய பாடத்துக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு அந்த 23 தான் கன்சல்டேஷன் கொடுத்துருக்கான். ஸோ இங்கேயும் நாளைய மார்க்கெட் எந்த மாதிரி போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்ஷன் கொடுத்துட்டு டிமாண்ட் ஜோனை கட் பண்ணிச்சுன்னா நம்ம தாராளமாக கரெக்ஷன் கன்வியூஷன் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாமல் மார்க்கெட் நமக்கு கேபிள்னே கொடுத்தாலும் டிமாண்ட் ஜோனை கட் பண்ண முடியாமல் இன்றைக்கி ஃபார்மான இந்த மைனர் ஹையை கட் பண்ணிச்சுன்னா நம்மளுடைய டார்கெட் 38 61 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ ரெண்டு ஸ்ட்ரக்சருமே நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். நாளை மார்க்கெட் கேபிள்னு கொடுத்துட்டு இமீடியட்டாக டிமாண்ட் ஜோனை கட் பண்ணிச்சுன்னா நம்மளுடைய அடுத்த டார்கெட் உங்களுடைய பாட்டமான 47,411 இருக்கும். மார்க்கெட் இந்த லெவலில் ஈஸியாக கட் பண்ணுவான். இந்த லெவலில் கட் பண்ணும்போது அடுத்த டிமாண்ட் ஜோனான 47,252 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். மார்க்கெட் இந்த லெவலில் ரீச் பண்ணிச்சுன்னா மோஸ்ட்லி இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி 23 38 வரைக்கும் நம்ம தாராளமாக புல் பேக் எதிர்பார்க்கலாம். இதான் மார்க்கெட் நமக்கு கேப் டவுன் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அப்படி இல்லாமல் நாளை மார்க்கெட் கேப் டவுன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஜோனில் இமீடியட்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு நமக்கு புல் பேக் கொடுக்கும்போது என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்தராக நமக்கு அந்த ரேஞ்சு கன்வியூஷன் நடக்கலாம். இந்த ரேஞ்சு கன்வியூஷன் நடந்ததுன்னா இது மோஸ்ட்லி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி கீழே வரும். அப்படி இல்லாமல் இமீடியட்டாக இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த மைனர் ஹையை கட் பண்ணும்போது நம்மளுடைய டார்கெட் 38 61 இருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இந்த மைனர் சிங்குடைய ஹைக்கும் இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த பாடத்துக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நமக்கு கேப் அப் கொடுத்தோன்னா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் 38 சாலிடாக கட் பண்ணுவான். மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் 38 கட் பண்ணும்போது நம்மளுடைய அடுத்த டார்கெட் 61 78 வரைக்கும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரும் எந்த மாதிரி கிடைக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு அக்ரெசிவான பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு இந்த மைனர் சிங்குடைய ஹைக்கும் இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த பாடத்துக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி 38 சாலிடாக கட் பண்ணுவான். ஸோ 38 கட் பண்ணும்போது நம்மளுடைய அடுத்த டார்கெட் 61 இருக்கும். உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் 61 கன்சல்டேஷன் கொடுத்துட்டு 78 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இதான் கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அப்படி இல்லாமல் இன்னைக்கு நடந்த மாதிரி மார்க்கெட் நியூட்ரல் ஓப்பன் ஆகிட்டு சாலிடாக கரெக்ஷன் கொடுத்தாலும் சரி இல்லை கேப் அப் கொடுத்துட்டு அந்த கேப் அப் ஆனது சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு இமீடியட்டாக கரெக்ஷன் கொடுத்தாலும் அது நமக்கு கரெக்ஷன் தான் இண்டிகேட் பண்ணும். மார்க்கெட் நமக்கு டிமாண்ட் ஜோனை கட் பண்ணிட்டு ஃபர்தராக கீழே வரலாம். ஸோ இதான் பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, நிஃப்டி இந்த மாதிரி இருக்கா சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ஸ்ட்ரக்சரில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. நாளை மார்க்கெட் நமக்கு கேப்னு கொடுத்ததுன்னா இந்த டிமாண்ட் ஜோன் ஆனது நமக்கு சாலிடான சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகலாம். மார்க்கெட் டிமாண்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்தால் மட்டும் நீங்கள் 23 38 வரைக்கும் புல் பேக் இருப்பாருங்க. அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு இந்த மைனர் சிங்குடைய ஹைக்கும் வரக்கூடிய பாடத்துக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கேப் டவுன் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அப்படி இல்லாமல் நமக்கு டிமாண்ட் ஜோனில் சப்போர்ட் எடுக்க முடியாமல் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இந்த டிமாண்ட் ஜோனை கட் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக நமக்கு கரெக்ஷன் கன்வியூஷன் நடக்கும். அதை பொறுத்தவரை இந்த மைனர் சிங்குடைய பாட்டத்திலேருந்து அடுத்த டிமாண்ட் ஜோனான 21,075 வரைக்கும் வரலாம்.
ஸோ ரெண்டுமே நமக்கு கேப் டவுனுக்கான ஸ்ட்ரக்சர். கேப் அப் கொடுத்தோன்னா என்ன இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிஃப்டியில் எதிர்பார்த்த மாதிரி தான் இங்கேயும் கேப் அப் கொடுக்கும்போது நமக்கு அக்ரெசிவான மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். வரக்கூடிய புல் பேக் ஆனது நமக்கு சாலிடாக 30 டேக் கட் பண்ணும். இதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டும் மைனர் சிங்குடைய ஹைக்கும் இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் மார்க்கெட் நமக்கு 20th ரிஜெக்ஷன் கொடுக்குறான். வரக்கூடிய புல் பேக் ஆனது நமக்கு சாலிடாக 30 டேக் கட் பண்ணும். 30 டேக் கட் பண்ணும்போது நமக்கு 50 ஆர் 61 ஓட்டி நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். அந்த மாதிரி ரிஜெக்ஷன் கொடுத்தாலும் அது ஒரு மைனர் ரிஜெக்ஷனாக தான் இருக்கும். இந்த ரிஜெக்ஷனை ஃபாலோ பண்ணி அகைன் ப்ரீவியஸ் ஏஐ கட் பண்ணும்போது அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்மளுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியேஷன். கேப் அப்க்கான செகண்ட் வேரியேஷனை பொறுத்தளவு நமக்கு கேப் அப் ஆனது செர்ஷன் ஆக முடியாமல் சாலிடான கரெக்ஷன் கொடுத்ததுன்னா அது ஃபர்தராக கரெக்ஷன் தான் இண்டிகேட் பண்ணும். நீங்கள் ஷார்ட் போர்ஷனை பொறுத்தளவு இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்தை கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் போர்ஷன் எடுக்கும்போது உங்களுடைய டார்கெட் டிமாண்ட் ஜோனாக இருக்கும். ஸோ இதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.